சின்ன பொண்ணுக்கு பிரெக்னென்ட் ஆனவங்க மாதிரி வயிறு ரொம்ப பெருசா இருக்கு. அவங்க அம்மாவும் நிறைய ட்ரெஸ் ஃபிட் பண்ண பார்க்குறாங்க, எதுவுமே ஃபிட் ஆக மாட்டேங்குது. அவ நைட் வாமிட் பண்றா, வயிறு வலி ரொம்ப துடிக்கிறத பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் உண்மையே பிரெக்னென்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாக்டர்ஸ் இவளை பார்த்துட்டு இவ வயிறு சாப்பிடுறது எதுவுமே செரிமானம் ஆக மாட்டேங்குது, எல்லாமே சேர்ந்துட்டு வரங்கிறது தான் வயிறு பெருசாயிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப அவளுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு. அவளோட வலியும் ரொம்ப நரக வேதனை மாதிரி ஆக ஆரம்பிக்குது. இதனால அவங்க பேரண்ட்ஸ் வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறான்னு பாக்குறாங்க. இப்போ இந்த டாக்டர்ஸ் எல்லாம் கை விரிச்சிட்டு இனி நீங்க கடவுளை தான் வேண்டிக்கணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப வலி தாங்க முடியாம நான் பேசாம சொர்க்கத்துக்கே போயிட்டாமான்னு சொல்லிட்டு அழுகுறா. இப்போ அவங்க அம்மா சர்ச்சுக்கு போயிட்டு கடவுள் ஒருத்தர் இல்லை, எங்களை ரொம்ப சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் இந்த சின்ன பொண்ணு அவளோட அக்காவும் மரத்துல விளையாடிட்டு இருக்காங்க. எப்படி இந்த பொண்ணு மரத்துல விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு கிளையில விழுந்துட்டு இவங்க வராங்க. ரொம்ப நாள் ஆகும் குழந்தை காப்பாற்ற முடியல. இப்போ அவங்க அம்மாவும் வீட்டில் இருக்க எல்லாருமே கடவுள் கிட்ட போயிட்டு எங்க குழந்தைய பேர் காப்பாற்றி கொடுத்துருங்க மரத்துக்கிட்ட நின்று கேட்கறாங்க. இப்போ அந்த குழந்தையும் வெளியே வந்து ஆனா ஒரு ஸ்கிராச் இல்லாம வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் வயிறு பழைய நிலைமைக்கு போயிடுச்சு. சொல்றா உள்ள விழும்போது நான் கடவுள் பேர் சொல்லிட்டே இருந்தேன். திடீர்னு ஏதோ சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. அங்க கடவுளை நான் பார்த்தேன். அவர்கிட்ட என்னோட வழியெல்லாம் போக்கிருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் போக்கிட்டாரு. இப்போ நான் நல்லா இருக்கேமான்னு சொல்றா. இந்த மாதிரி உங்களுக்கு கடவுள் ஏதாவது பண்ணி மிராக்கிள் நடந்துருச்சுன்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க.